தமிழுக்கு மனமென்று பேர் என்று தமிழை அமிழ்தமாகவும் உயிராகவும் பாடியிருக்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். நான் இப்பொழுது அன்னை தமிழ் ஆட்சி மொழி என்ற தலைப்பை பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி. இது நம் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட்ட வைரவடிகள். அவ்வகையில் உலகின் முதல் மொழி என்று தமிழை போற்றப்படுகின்றது. கால வெள்ளத்தை கடக்க முடியாமல் எத்தனையோ மொழிகள் அழிந்துவிட்டன. அவற்றுள் இன்று வரை உயிர்ப்புடன் இளமையோடு திகழ்வது நம் தாய்மொழிதான். பல மொழிகளை பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இன்றாவது எங்கும் காணும் என்கிறார். தமிழ் மொழியை முதலாக ஆட்சி மொழி என்று அறிவித்த நாடு சிங்கப்பூர். இதிலிருந்தே தாய்மொழியின் சிறப்பினை நாம் அறிய முடியும். இலக்கணம் என்னும் சஞ்சீவியால் தான் தமிழ் மொழி இன்றளவும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகின்றது. தொல்காப்பியம், அகத்தியம், நன்னூல் போன்ற பல இலக்கண நூல்கள் தமிழ் கோவிலை அழியாமல் காத்து வருகின்றன. பன்னிரு திருமுறைகளில் 4000 திவ்ய பிரபந்தங்கள் பக்தி மனம் பரப்புகின்றன. உலக நீதி, கொன்றை வேண்டல், மூதுரை போன்றவை நீதிநெறி காட்டும் வழிகாட்டிகளாய் விளங்குகின்றன. உலகமே போற்றுகின்ற திருக்குறள் எனும் உலக பொதுமறை திருவள்ளுவரால் இயற்றப்பட்டு பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையுடையது. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதனிலே என்றார் பாரதி. எங்கிருந்தோ இங்கு வந்து தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட ஜி.யு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தந்த கால்டுவெல், சதுரகராதி தந்திட்ட வீரமாமுனிவர் ஆகியோர் இங்கு தமிழ் மனம் பரப்பினர். படிப்பவர்களை தன் பக்கம் இழுக்கும் அவசியம் நம் தமிழுக்கு உண்டு. நாம் உலகின் உன்னதமான மொழியில் பிறந்திருக்கிறோம் என்பதை இதிலிருந்து அறிய முடிகிறது. அமிழ்தத்தை கடைந்தால் அதிலிருந்து கிடைக்கும் அதே சொல்ல தமிழ் என்று போற்றுகின்றார் நாமக்கல் கவிஞர். செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் பழமையானதாகவும் அதன் தோன்றல் ஏனைய மொழிகளில் சாராதிருத்தலும் வேண்டும். இந்தியாவில் செம்மொழி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்தான். காலத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் மொழிதான் காலம் தாண்டி நிற்கும். அவ்வகையில் இளமையும் இயல்பும் குன்றாத மொழியாக விளங்கி வருவது தமிழே ஆகும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று போற்றுகின்றார் பாரதிதாசன். அதுபோன்று தமிழ் என்றும் மங்காது, அதன் பெருமைகள் என்றும் குன்றாது. தீதும் நன்றும் பேர் தரவாரா என்று உலகத்திற்கே வாழ்வில் கோட்பாடை கோடு போட்டு காட்டிய நம் தாய்மொழி தமிழை வாழ்த்தி வணங்கும். தமிழ்மொழி என்பது தமிழர்களின் அடையாளம் என்பதை உணர்ந்து அதனை நம் உயிருக்கு நிகராக பாதுகாத்து வணங்கும். வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து உரையும் நன்றி.